நாங்க சொல்லிக் கொடுக்குற மூவ்மெண்ட் பேட்டர்னை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். டாக்டர், அப்படின்னா நான் முன்ன மாதிரி நார்மலா நடக்க முடியுமா? கண்டிப்பா சார். நீங்க அத்லெட்டிக் கோச்னு வேற சொல்றீங்க. திரும்ப நீங்க அந்த வேலை கூட போகலாம். அந்த அளவுக்கு உங்களை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியும். ஆனா நாங்க கொடுக்குற மெடிசன்ஸை நீங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். நாங்க சொல்ற எக்ஸசைஸையும் நீங்க விடாம பண்ணணும். நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஆனா முன்னாடி முன்னாடி பார்த்த டாக்டர்ஸ் சுத்தமா ஹோப் இல்லாத மாதிரி பேசினாங்க. தப்பா டயக்னோஸ் பண்ணிருக்காங்க சார். பாத்துக்கலாம், அதை விடுங்க. இப்பதான் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்களா சார்? கவலையே படாதீங்க, உங்களை பழைய மாதிரி நடக்க வச்சிடறேன். சீரியஸாக சொல்றீங்க? கண்டிப்பா டாக்டர், நீங்க மட்டும் என்ன பழைய மாதிரி நல்லா நடக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு ஃபீஸ் வேணுமோ கேளு, நான் கொடுத்துறேன். ஃபீஸ்லாம் இருக்கட்டும் சார், அப்புறம் பாத்துக்கலாம். நாளையில இருந்து ரெகுலரா ட்ரீட்மெண்ட்க்கு வந்துருங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். நாளில் இப்போ என்ன டைமிங்ல வரணும்? கல்பனா, காஃபி கையில தான் குடிப்பீங்களா? வச்சுட்டு போங்க. அண்ணனை பாத்தியாமா? இல்ல. என்னாச்சு கல்பனா? சக்கரை பத்தலையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா காஃபி தான் காஃபி மாதிரி இல்ல. பழைய டிகாஷனா? இல்லம்மா, புதுசா டிகாஷன் இறக்கி தான் போட்டேன். எனக்கு அப்படி தெரியல. வாயில வைக்க முடியல. பாத்ரூம்ல தான் ஊத்தணும். வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம், நானே போட்டுக்கிறேன். புதுசா தான் போட கத்துக்கிட்டேன், ஆனா நல்லாவே போடுவேன். என்னாச்சு சிம்ரன்? ஒன்றும் இல்லைங்க. ஏன் பொய் சொல்ற? இங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன். நீ போட்ட காஃபி நல்லா தானே இருந்துச்சு, அவன் அப்படி சொல்லிட்டு போறா? அவளுக்கு பிடிக்கல போல இருக்குங்க. அத சொல்றதுக்கும் ஒரு விதம் இருக்குல்ல. இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா, நீயும் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க? சின்ன பொண்ணுங்க, நல்ல மூட்ல இல்ல போல இருக்கு. நீங்க இத பெருசுப்படுத்தாதீங்க. இந்த பாரு, நான் கொஞ்ச நாள் அவளை கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். அவ சரி கிடையாது. மாமா அக்கா இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா, அவங்க இல்லன்னா வேற மாதிரி பேசுறா. நானும் கவனிச்சேங்க. சரி, பட்டும் படாம இருந்துடலாமேன்னு விட்டுட்டேன். இல்ல இல்ல, அக்கா கிட்ட இதை பத்தி உடனே சொல்லி ஆகணும். என்னங்க, வேண்டாங்க. அண்ணி அவளை சாமி மாதிரி பாக்குறாங்க. அவளை பத்தி ஏதாவது சொன்னா தேவையில்லாத வருத்தம் தான் வரும். சிம்ரன், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்படின்னு அவ பெருசா பண்ணிட்டா, உண்மையை சொல்லிட்டா. அதுக்கு போய் அக்கா தேவையில்லாம அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது. இத அண்ணி கிட்ட போய் எப்படிங்க சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் பார்க்கலாம். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறமா வேணா பேசலாம். ரஞ்சிதான்னு ஒரு தங்கமான பொண்ணு இருந்தா அவ கால் தூசுக்கு வருவாளா? இவ ரஞ்சிதா மேல இல்லாத பழியெல்லாம் போட்டு அவ இருந்த இடத்துக்கு இவளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல.